மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாகவும் அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாட இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே முதலாவது கேள்வி கேட்கப்படுகின்றது, அரசியல் மற்றும் அரசியல் விஞ்ஞானம் என்பவற்றுக்கிடையிலான தொடர்பில் காணக்கூடிய இரண்டு அம்சங்களை குறிப்பிடுக. அப்ப இந்த முதலாவது கேள்வியானது அலகு 1 மையப்படுத்தியதாக அமைஞ்சிருக்கு. அதாவது அரசறிவியலினுடைய தோற்றம், ஆய்வு மற்றும் அதனுடைய அணுகுமுறைகள் என்ற தலைப்பில் இருந்து இந்த முதலாவது வினா உங்களுக்கு முன்வைக்கப்படுது. அப்ப இங்கே அரசியல், அரசியல் விஞ்ஞானம் என்று இரண்டு பொருள்கள் காணப்படுது. உதாரணமாக அரசியல் என்பது ஒரு செயற்பாடாகவும் அரசியல் விஞ்ஞானம் என்பது ஒரு கற்கை நெறியாக, ஒரு பாடத்துறையாக காணப்படுது. அப்ப இந்த அரசியலும் அரசியல் விஞ்ஞானமும் ஒன்று அல்ல, ஆனால் இவை இரண்டிற்கும் இடையிலே மிகவும் நெருக்கமான தொடர்புகள் காணப்படுகின்றது. அவ்விரண்டு தொடர்புகளையும் தருக என்பதுதான் இந்த கட்டமைப்பு வினா. அப்ப அரசியல் மற்றும் அரசியல் விஞ்ஞானம் என்பவற்றுக்கிடையிலான தொடர்புகளை நாங்கள் அறிவதற்கு முன்பாக எங்களுக்கு அரசியல் என்றால் என்ன, அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அரசியல் என்றால் என்ன என்பதற்கு ஒரு முழுமையானதொரு வரவிலக்கணம் இல்லை. ஆனால் அரசியலை நாங்கள் சுருக்கமாக கூற வேண்டும் என்று சொன்னால் அது தேசத்தை ஆட்சி புரிவதாக இருக்க போது, அதே நேரம் அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சமூக வாழ்க்கையிலே ஒரு பிரதான அங்கமாக திகழ்கின்ற அரசியலை பயிலுகின்ற ஒரு பாடத்துறை தான் அரசியல் விஞ்ஞானமாக இருக்கும். அப்ப இந்த அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்திற்கும் இடையிலான தொடர்பு என்னென்று சொன்னால் அரசியல் செய்தல், அரசியலை கற்றல். அப்ப 2024ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு முதலாவது கட்டுரை வினாவாக வந்ததும் இதே கேள்விதான். அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்திற்கும் இடையிலான தொடர்புகள் மற்றும் வேறுபாடுகள் தொடர்பாக ஆராய்க. அதே கேள்வி 2022ஆம் ஆண்டு முதலாவது கட்டமைப்பு வினாவாக வந்திருக்கின்றது. அப்ப அரசியல் மற்றும் அரசியல் விஞ்ஞானத்திற்கு இடையிலான தொடர்புகள் ஒன்று அரசியல் செய்தல், டூயிங் பொலிட்டிக்ஸ், அதே போல அரசியலை கற்றல், ஸ்டடியிங் பொலிட்டிக்ஸ் என்றதை நாங்கள் குறிப்பிடுவோம். இரண்டாவது கேள்வி, அரசாங்க செயல்முறையானது பல பணிகளை கொண்டுள்ளது, அவற்றில் இரண்டினை பெயரிடுக. அப்ப இரண்டாவது கேள்வி அரசாங்க செயல்முறையினை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது. அப்ப அரசாங்க செயல்முறை என்பதற்கு முன்பாக அவன் இந்த கேள்வியினூடாக எதனை கேட்க வருகின்றான் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். அப்ப இந்த அரசாங்க செயல்முறை என்பது பல பணிகளை கொண்டிருக்கின்றது என்பது அரசாட்சி செயல்முறையிலே நடைபெறுகின்ற வகிவங்குகளை அல்லது பணிகளை குறிக்கின்றது. அரசினுடைய ஒரு பிரதான முகவர் நிறுவனமாக அல்லது அரசினை எஜமான் என்று சொன்னால் அதனுடைய பணிவிடைக்காரனாக, அதனுடைய சேவகனாக இருப்பதுதான் அரசாங்கமாக இருக்கின்றது. அப்ப இந்த அரசாங்கம் என்ற அரசியல் நிறுவனம் இன்று சமூகத்திலே பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது, அவற்றில் இரண்டை தருக என்பதுதான் இங்கே கேள்வி. அப்ப அரசாங்கம் என்னென்ன பணிகளை செய்தென்று சொன்னால் சட்டங்களை உருவாக்குகின்றது, சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றது, கொள்கைகளை உருவாக்குகின்றது, கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்றது, முரண்பாடுகளை தீர்க்கின்றது, சர்வதேச நாடுகளுக்கு இடையிலே தொடர்புகளை ஏற்படுத்துகின்றது. அப்ப அரசாங்க செயல்முறையிலே உள்ளடங்கப்படுகின்ற பணிகள் சட்டங்களை உருவாக்குதல், சட்டங்களை நடைமுறைப்படுத்தல் என்பதை நாங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்த கேள்வி பிள்ளைகள், அரசியல் கற்கைக்கான தத்துவார்த்த அணுகுமுறையினுடைய முன்னோடி சிந்தனையாளர்களை குறிப்பிடுக.
அப்ப இந்த அரசியல் கற்கைக்கான தத்துவார்த்த அணுகுமுறையோடு தொடர்பு பட்டதாக இந்த வினாவினை முன்வைக்கின்றார்கள். அப்ப இந்த மூன்றாவது வினா அணுகுமுறைகள் என்ற தலைப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்றது. அப்ப அணுகுமுறை என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் ஆய்வு ஒன்றை செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற வழிமுறைகளைத்தான் அணுகுமுறைகள் அல்லது ஆய்வு முறைகள் அல்லது பரிசீலனைகள் என்று சொல்லுவோம். அந்த அணுகுமுறைகளில் ஒன்றாகத்தான் தத்துவார்த்த அணுகுமுறை காணப்படுது. அரசியல் ஆய்விலே முதலில் பயன்படுத்தப்பட்டதும் நீண்ட காலமாக நிலைப்பினை கொண்டதுமான ஒரு அணுகுமுறையாக தத்துவார்த்த அணுகுமுறை காணப்படுது. இந்த தத்துவார்த்த அணுகுமுறையை நாங்கள் லட்சியவாத அணுகுமுறை அல்லது நெறிமுறைசார் அணுகுமுறை என்று சொல்லுவோம். இந்த தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட முன்னோடி சிந்தனையாளர்கள் இருவரை கேட்கின்றார்கள். அப்ப இந்த தத்துவார்த்த அணுகுமுறையினுடைய சிந்தனையாளர்களை நாங்கள் பிரதானமாக மூன்றாக வகைப்படுத்தலாம். தத்துவார்த்த அணுகுமுறையினுடைய ஆரம்பகர்த்தாக்கள் அல்லது முன்னோடி சிந்தனையாளர்கள், இரண்டாவது தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட ஐரோப்பிய நாணிகள், மூன்றாவது தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட 20ஆம் நூற்றாண்டினுடைய சிந்தனையாளர்கள். எங்களுடைய கேள்வி தத்துவார்த்த அணுகுமுறையினுடைய முன்னோடிகள் என்று கேட்டால் நாங்கள் அரிஸ்டோட்டில் என்ற சிந்தனையாளரையும் பிளேட்டோ என்ற சிந்தனையாளரையும் சொல்லுவோம். இந்த அரிஸ்டோட்டிலுக்கும் பிளேட்டோவுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னென்று சொன்னால் இவர்கள் இரண்டு பேருமே கிரேக்க காலத்திலே கிரேக்க நாட்டிலே வாழ்ந்து சிந்தனையாளர்களாக காணப்படுகின்றனர். அதே நேரம் தத்துவார்த்த அணுகுமுறையை கையாண்ட ஐரோப்பிய சிந்தனையாளர் என்று சொன்னால் தோமஸ் கோப்ஸ், ஜான் லோக், ரூசோ போன்ற சிந்தனையாளர்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். 20ஆம் நூற்றாண்டினுடைய சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் சார்ல்ஸ் டெய்லரை சொல்லலாம் அல்லது மகாத்மா காந்தி என்ற சிந்தனையாளரையும் நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அப்ப இந்த கல்வி அரசியல் கற்கையிலே காணப்படுகின்ற தத்துவார்த்த அணுகுமுறையினுடைய முன்னோடிகள் ஜார் பிள்ளைகள் அரிஸ்டோட்டில் என்ற சிந்தனையாளரும் பிளேட்டோ என்ற சிந்தனையாளருமாக இருக்க போறோம். அடுத்த கேள்வி, நவீன ஆள்புல அரசானது 4 அங்கங்களை அடிப்படையாக கொண்டது. அவற்றில் 2 குறிப்பிடுக. நவீன ஆள்புல அரசு தொடர்பாக இந்த வினாவினை முன்வைக்கின்றார்கள். அலகு 3 மையப்படுத்தியதாக இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக அரசு என்ற அமைப்பு காணப்படுது. அரசு சமூக நிறுவனங்களிலே மேலான அல்லது இறைமை அதிகாரம் மிக்க ஒரு நிறுவனமாக காணப்படுகின்ற அதே நேரம் 4 மூலக்கூறுகளை அடிப்படையாக கொண்டு ஒழுங்கமைந்திருக்கின்றது. அதைத்தான் கேட்கிறார்கள், நவீன ஆள்புல அரசினுடைய அங்கங்களை குறிப்பிடுக. அப்ப நவீன ஆள்புல அரசினுடைய அங்கங்கள் என்று சொன்னால் அரசாங்கம், இறைமை, தேசிய அடிப்படை, வரையறுக்கப்பட்ட ஆள்புல பிரதேசம். இந்த நவீன ஆள்புல அரசினுடைய அங்கங்களை 2ஆக வகைப்படுத்த சொன்னால் அரசியல் ரீதியான அங்கங்கள், பௌதிக ரீதியான அங்கங்கள் என்று வகைப்படுத்துவோம். அரசியல் ரீதியான அங்கங்களுக்கு உதாரணமாக இறைமை மற்றும் அரசாங்கத்தை சொல்லுவோம். பௌதிக ரீதியான அங்கங்களுக்கு உதாரணமாக வரையறுக்கப்பட்ட ஆள்புல பிரதேசத்தையும் தேசிய அடிப்படையையும் நாங்கள் கூறலாம். ஆனால் எங்களுடைய கேள்வி ஆள்புல அரசினுடைய அங்கங்களை கேட்கிறபடியால் நாங்கள் வரையறுக்கப்பட்ட ஆள்புல பிரதேசம், தேசிய அடிப்படை, அரசாங்கம், இறைமை என்று குறிப்பிட வேண்டும். அடுத்த கேள்வி, அரசிடம் உள்ள அதிகாரத்துவத்தினை விவரிக்கின்ற அரசியல் விஞ்ஞான எண்ணக்கரு எது? அப்ப அரசிடம் இருக்கின்ற அதிகாரத்திற்கு ஒரு விசேடமாக பேரொன்று கொடுக்கின்றார்களாம். அந்த பெயர், அந்த எண்ணக்கரு என்ன என்பதுதான் இந்த கேள்வி. அப்ப உங்களுக்கு தெரியும், சகல நிறுவனங்களிடமும் அதிகாரங்கள் இருக்கும். பாடசாலை அதிபருக்கும் மாணவர்களுக்கும் இடையிலே ஒரு அதிகாரம் இருக்கும். குடும்பத்திலே குடும்ப தலைவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே அதிகாரம் இருக்கும். அதே போல அரசிடமும் அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் அரசிடம் இருக்கின்ற அதிகாரமானது உயர்வான அதிகாரமாக, உயர் தன்மை கொண்ட ஒரு அதிகாரமாக காணப்பட போகுது.
அப்ப இந்த அரசிடம் காணப்படுகின்ற அதிகாரத்திற்கு என்ன பெயர் சொல்லலாம் என்று சொன்னால் இறைமை அதிகாரம். அப்ப அரசிடம் இருக்கின்ற அதிகாரத்தை குறிப்பிடுகின்ற அரசியல் விஞ்ஞான எண்ணக்கருவி என்ன பிள்ளைகள்? இறைமை அதிகாரம். அப்ப இறைமை அதிகாரம் என்றால் என்னென்று சொன்னால் உள்ளக மற்றும் வெளியக சக்திகளால் கட்டுப்படுத்த முடியாத மக்களுக்காக அரசு பிரயோகிக்கும் ஒரு உயர்வான அதிகாரம் தான் இறைமை அதிகாரமாக இருக்க போகுது. அப்ப இந்த இறைமை என்ற சொல்லை அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்பிலே முதலாக முன்வைத்த சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் ஜீன் போடின் என்ற சிந்தனையாளராக இருக்க போறேன். ஆனால் எங்களுடைய கேள்வி, அரசிடம் உள்ள அதிகாரத்திற்கு என்ன பேர்? இறைமை அதிகாரம். இரண்டாவது, அரசு என்பது சமூகத்திலே காணப்படுகின்ற உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மேலான நிறுவனம் என்பதனை வரையறை செய்கின்ற அரசியல் கருத்தியல். அரசு என்பது ஒரு பலமிக்க ஸ்தாபனம், எல்லா நிறுவனங்களையும் விட மேலான நிறுவனம் என்பதை வலியுறுத்துகின்ற அரசியல் கருத்தியல் என்று கேட்கிறார்கள். இதனை குறிப்பிடுகின்ற அரசியல் கருத்தியல் என்று சொன்னால் பாசிசவாதம் என்ற அரசியல் கருத்தியலாக இருக்க போகுது. அப்ப இந்த பாசிசவாதம் என்ற அரசியல் கருத்தியல் எப்போது தோற்றம் பெறுகிறது என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டினுடைய 3ஆம் 4ஆம் தசாப்தங்களிலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியலாக காணப்படுது. அந்த பாசிசவாதம் தான் சொல்லுகின்றது அரசு என்பது சமூகத்திலே காணப்படுகின்ற உயர் அதிகாரம் மிக்க ஒரு மேலான நிறுவனம் என்பதனை. அடுத்த கேள்வி, பொது விருப்பம் என்ற எண்ணக்கருவினை முன்வைத்து அரசியல் சிந்தனையாளரினுடைய பெயர் என்ன? அப்ப பொதுச்சித்தம் என்ற எண்ணக்கருவை கேட்கின்றார்கள். பொதுச்சித்தம் என்பது பொதுமக்கள் அனைவரினது விருப்பம்தான் பொதுச்சித்தமாக காணப்பட போகுது. அப்ப இந்த பொதுச்சித்தம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளருக்கு என்ன பெயர் என்று சொன்னால் ரூசோ என்ற சிந்தனையாளர். அப்ப இந்த ரூசோ என்ற சிந்தனையாளர் ஒரு நூலினை எழுதியிருக்கின்றார். அந்த நூலுக்கு என்ன பெயர் என்று சொன்னால் சமூக ஒப்பந்தம். அதே நேரம் 2 எண்ணக்கருக்களை முன்வைத்திருக்கின்றார். ஒன்று மக்கள் இறைமை, இரண்டாவது பொதுச்சித்தமாக அமைய போகின்றது. அடுத்த கேள்வி, பின்காலனித்துவ அரசு என்ற எண்ணக்கருவினை முன்வைத்த சிந்தனையாளர் யார்? அப்ப இந்த எண்ணக்கரு, அதாவது பின்காலனித்துவ அரசு என்ற தலைப்பில் இருந்து இந்த கேள்வி கேட்கின்றார்கள். அப்ப இந்த பின்காலனித்துவ அரசு என்றால் என்னென்று சொன்னால் காலனித்துவ அடிமைகளாக இருந்த நாடுகள் சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடும் காலனித்துவத்தின் பண்புகளை முன்னெடுத்து செல்வதுதான் பின்காலனித்துவம். அப்ப இந்த பின்காலனித்துவம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த கம்சா அலாவி என்ற சிந்தனையாளராக இருக்க போறார். அப்ப இந்த கம்சா அலாவி, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த கம்சா அலாவி என்பவர் ஒரு நூல் ஒன்றை எழுதியிருக்கிறாங்க. அந்த நூலுக்கு என்ன பேர் என்று சொன்னால் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களினுடைய அரச பின்காலனித்துவம் என்ற நூல். அந்த நூலிலே சொல்லப்படுகின்றது பின்காலனித்துவ அரசுகளிலே ஜனநாயகம் என்பது நிலைத்திருக்கத்தக்க வகையிலோ அல்லது சாத்தியப்பாடான ஒரு முறையிலோ காணப்பட இல்லை. ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கையும் இந்தியாவும் ஓரளவுக்கு காலனித்துவத்திலிருந்து விடுபட்ட போக்கை காட்டுகின்றது என்பதுதான் இந்த கம்சா அலாவி என்பவரால் வலியுறுத்தப்படுகின்ற விடயமாக இருக்க போகுது. அப்ப இந்த பின்காலனித்துவ அரசு என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளர் யாரு? கம்சா அலாவி என்ற சிந்தனையாளராக இருக்க போறார். அடுத்த கேள்வி, அரசினுடைய தோற்றம் பற்றிய சமூக ஒப்பந்த கோட்பாட்டினை முன்வைத்த 2 சிந்தனையாளர்களை குறிப்பிடுக. அப்ப அரசினுடைய தோற்றம் பற்றி பல கோட்பாடுகள் சொல்லப்படுகின்றது. அந்த கோட்பாடுகளிலே ஒன்றுதான் சமூக ஒப்பந்த கோட்பாடு. அப்ப இந்த அரசு எப்போது தோற்றம் பெற்றது அல்லது எப்படி தோற்றம் பெற்றது என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான தரவுகளும் இல்லை. எனவே பல சிந்தனையாளர்கள் பல கோட்பாடுகளை முன்வைக்கின்றார்கள். உதாரணமாக தெய்வீக வலியுரிமை கோட்பாடாக இருக்கலாம், படிமுறை வளர்ச்சி கோட்பாடாக இருக்கலாம், சமூக ஒப்பந்த கோட்பாடாக இருக்கலாம். கடவுள் என்பவர் அல்லது தெய்வம்தான் அரசை படைத்தார் என்று சொன்னால் அது தெய்வீக வலியுரிமை கோட்பாடு.
அது அல்லது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு என்ன சொல்லுது என்று சொன்னால் தனியனாக வாழ்ந்தவன் குடும்பமாக மாறுகின்றான், குடும்பம் சமூகமாக மாறியது, சமூகம் தான் அரசாக மாறிய என்று சொன்னால் அது படிமுறை வளர்ச்சி கோட்பாடாக இருக்க போகுது. அதே நேரம் சமூகம் தமக்கிடையிலே ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டது, அந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவாகத்தான் அரசு தோற்றம் பெற்ற என்று சொன்னால் அது சமூக ஒப்பந்த கோட்பாடாக இருக்கும். அப்ப இந்த சமூக ஒப்பந்தவாத கோட்பாட்டினை முன்வைத்த சிந்தனையாளர்கள் யார் என்று சொன்னால் முதலாவது தோமஸ் கொப்ஸாக இருக்க போறேர், ஜோன் லோக் என்ற சிந்தனையாளராக இருக்க போறேர், ரூசோ என்ற சிந்தனையாளராக இருக்க போற. சமூக ஒப்பந்த கோட்பாட்டினை முன்வைத்த சிந்தனையாளர்கள் தோமஸ் கொப்ஸ், ஜோன் லோக், ரூசோ என்ற சிந்தனையாளராக இருப்பினும். அடுத்த கேள்வி, பின்காலனித்துவ அரசு என்ற எண்ணக்கருவினை முன்வைத்த சிந்தனையாளர் யார்? அப்ப இந்த எண்ணக்கரு அதாவது பின்காலனித்துவ அரசு என்ற தலைப்பில் இருந்து இந்த கேள்வி கேட்கின்றார்கள். அப்ப இந்த பின்காலனித்துவ அரசு என்றால் என்னென்று சொன்னால் காலனித்துவ அடிமைகளாக இருந்த நாடுகள் சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடும் காலனித்துவத்தின் பண்புகளை முன்னெடுத்து செல்வதுதான் பின்காலனித்துவம். அப்ப இந்த பின்காலனித்துவம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த கம்சா அலாவி என்ற சிந்தனையாளராக இருக்க போற. அப்ப இந்த கம்சா அலாவி, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த கம்சா அலாவி என்பவர் ஒரு நூல் ஒன்றை எழுதியிருக்கிறாங்க. அந்த நூலுக்கு என்ன பேர் என்று சொன்னால் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களினுடைய அரச பின்காலனித்துவம் என்ற நூல். அந்த நூலிலே சொல்லப்படுகின்றது பின்காலனித்துவ அரசுகளிலே ஜனநாயகம் என்பது நிலைத்திருக்கத்தக்க வகையிலோ அல்லது சாத்தியப்பாடான ஒரு முறையிலோ காணப்பட இல்லை. ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கையும் இந்தியாவும் ஓரளவுக்கு காலனித்துவத்திலிருந்து விடுபட்ட போக்கை காட்டுகின்றது என்பதுதான் இந்த கம்சா அலாவி என்பவரால் வலியுறுத்தப்படுகின்ற விடயமாக இருக்க போகுது. அப்ப இந்த பின்காலனித்துவ அரசு என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளர் யாரு? கம்சா அலாவி என்ற சிந்தனையாளராக இருக்க போறார். அடுத்த கேள்வி, அரசினுடைய தோற்றம் பற்றிய சமூக ஒப்பந்த கோட்பாட்டினை முன்வைத்த இரண்டு சிந்தனையாளர்களை குறிப்பிடுக. அப்ப அரசினுடைய தோற்றம் பற்றி பல கோட்பாடுகள் சொல்லப்படுகின்றது. அந்த கோட்பாடுகளிலே ஒன்றுதான் சமூக ஒப்பந்த கோட்பாடு. அப்ப இந்த அரசு எப்போது தோற்றம் பெற்றது அல்லது எப்படி தோற்றம் பெற்றது என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான தரவுகளும் இல்லை. எனவே பல சிந்தனையாளர்கள் பல கோட்பாடுகளை முன்வைக்கின்றார்கள். உதாரணமாக தெய்வீக வலியுரிமை கோட்பாடாக இருக்கலாம், படிமுறை வளர்ச்சி கோட்பாடாக இருக்கலாம், சமூக ஒப்பந்த கோட்பாடாக இருக்கலாம். கடவுள் என்பவர் அல்லது தெய்வம்தான் அரசை படைத்தார் என்று சொன்னால் அது தெய்வீக வலியுரிமை கோட்பாடு. அது அல்லது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு என்ன சொல்லுது என்று சொன்னால் தனியனாக வாழ்ந்தவன் குடும்பமாக மாறுகின்றான், குடும்பம் சமூகமாக மாறியது, சமூகம் தான் அரசாக மாறிய என்று சொன்னால் அது படிமுறை வளர்ச்சி கோட்பாடாக இருக்க போகுது. அதே நேரம் சமூகம் தமக்கிடையிலே ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டது, அந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவாகத்தான் அரசு தோற்றம் பெற்ற என்று சொன்னால் அது சமூக ஒப்பந்த கோட்பாடாக இருக்கும். அப்ப இந்த சமூக ஒப்பந்தவாத கோட்பாட்டினை முன்வைத்த சிந்தனையாளர்கள் யார் என்று சொன்னால் முதலாவது தோமஸ் கொப்ஸாக இருக்க போறேர், ஜோன் லோக் என்ற சிந்தனையாளராக இருக்க போறேர், ரூசோ என்ற சிந்தனையாளராக இருக்க போற. சமூக ஒப்பந்த கோட்பாட்டினை முன்வைத்த சிந்தனையாளர்கள் தோமஸ் கொப்ஸ், ஜோன் லோக், ரூசோ என்ற சிந்தனையாளராக இருப்பினும். அடுத்த கேள்வி, நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைந்திருக்கும் விதத்தினை அடிப்படையாக கொண்டு 4 அரசாங்க மாதிரிகள் காணப்படுகின்றன. அவற்றில் 2 குறிப்பிடுக. அவ அதிகாரத்தினை அடிப்படையாக கொண்டு அதிலும் குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் யாரிடம் குவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை அடிப்படையாக கொண்டு 4 அரசியலமைப்பு மாதிரிகள் காணப்படுகின்றன. அவற்றை குறிப்பிடுக. அப்ப இந்த 38வது கேள்வியானது அரசியலமைப்பு மாதிரி என்ற தலைப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்றது. அப்ப அரசியல் அமைப்பு என்றால் என்னென்று சொன்னால் நாடு ஒன்று ஆளப்படுகின்ற
அல்லது ஆளப்பட வேண்டிய விதிகளினுடைய தொகுப்பைத்தான் நாங்கள் அரசியல் அமைப்பு என்று சொல்லுவோம். இந்த அரசியல் அமைப்பை இறைமை அதிகாரத்தின் அடிப்படையிலும் நிறைவேற்று அதிகாரத்தின் அடிப்படையிலும் நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தலாம். அப்ப நிறைவேற்று அதிகாரத்தின் அடிப்படையிலே ஜனாதிபதி அரசியலமைப்பு, பாராளுமன்ற அரசியலமைப்பு, கலப்பு அரசியலமைப்பு, அனைத்தாண்மை அரசியலமைப்பு என்று நாங்கள் வகைப்படுத்துவோம். அப்ப ஜனாதிபதி அரசியலமைப்பு எந்த நாட்டிலே பின்பற்றப்படுகின்றது என்று சொன்னால் ஐக்கிய அமெரிக்காவை நாங்கள் உதாரணம் காட்டலாம். அதே நேரம் ஜனாதிபதி அரசியலமைப்பை பின்பற்றுகின்ற ஆசிய நாடு என்று சொன்னால் நீங்கள் பிலிப்பைன்ஸை சொல்லுவீர்கள். அதே போல பாராளுமன்ற அரசியலமைப்பை பின்பற்றுகிற நாடுகளிலே மிகச்சிறந்த உதாரணம் என்று சொன்னால் பிரித்தானியாவை சொல்லலாம். அதே நேரம் கலப்பு அரசியல் அமைப்பு அல்லது அர்த்த ஜனாதிபதி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொன்னால் நாங்கள் பிரான்சினுடைய அரசியல் அமைப்பை கூறிக்கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுடைய கேள்வி, நிறைவேற்று அதிகாரத்தின் அடிப்படையிலே அரசியலமைப்புகளை எப்படி வகைப்படுத்தலாம்? ஜனாதிபதி அரசியலமைப்பு, பாராளுமன்ற அரசியலமைப்பு, கலப்பு அரசியலமைப்பு, அனைத்தாண்மை அரசியல் அமைப்பு. அடுத்த கேள்வி, அரசு மதத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற அரசியல் கருத்தியல் எது? அவங்கட கேள்வி அரசியல் கருத்தியல் என்ற தலைப்பிலிருந்து முன்வைக்கப்படுது. அப்ப அரசியல் கருத்தியல் என்றால் என்னென்று சொன்னால் ஒருவர் அல்லது பலரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களினுடைய தொகுதியைத்தான் நாங்கள் அரசியல் கருத்தியல் என்று சொல்லுவோம். அப்ப இந்த அரசியல் கருத்தியல்களிலே ஒன்றுதான் மதசார்பின்மை வாதம். அதாவது மதசார்பின்மை வாதம் என்பது வேறு, கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேறு. பலர் அதனை தவறாக நினைக்கின்றார்கள். மதசார்பற்ற வாதமும் நாத்திகமும் ஒன்று அல்ல. மதசார்பின்மை வாதம் வேறு, கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேறு. மதசார்பின்மை வாதம் கடவுள் இல்லை என்று கூறவில்லை. மதசார்பற்ற வாதம் கூறுவது அரசு மதத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான். அப்ப தன்னை ஒரு மதசார்பற்ற நாடாக அடையாளப்படுத்திய நாடு எதென்று சொன்னால் இந்தியாவாக இருக்க போது இந்தியா தன்னை 1975ஆம் ஆண்டு ஒரு மதசார்பற்ற நாடாக அடையாளப்படுத்தியது. அடுத்த கேள்வி, முதலாளித்துவத்தினை இல்லாதொழிப்பதனை வலியுறுத்துகின்ற அரசியல் கருத்தியல் என்னது? அப்ப இந்த முதலாளித்துவம் அல்லது லிபரல் வாதத்தோடு தொடர்பு பட்டதாக இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். அவங்களுக்கு தெரியும் 17ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே முதலாளித்துவம் அல்லது தாராண்மை வாதம் என்ற அரசியல் கருத்தியல் தோற்றம் பெறுகின்றது. இந்த முதலாளித்துவம் முதலாளிகளுக்கு ஆதரவாக காணப்படுகின்ற ஒரு அரசியல் கருத்தியலாக இருக்கின்றது. ஆகவே இந்த முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது, மாறாக தொழிலாளிகளுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் தான் சமவுடைமைவாதம். அப்ப முதலாளித்துவத்திற்கு எதிராக அல்லது முதலாளித்துவத்தினை இல்லாதொழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கருத்தியல் என்று சொன்னால் நீங்கள் சமவுடைமைவாதத்தை சொல்லுவீர்கள். அப்ப இந்த சமவுடைமைவாதம் சொல்லுகின்றது முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் புரட்சி எனும் ஆயுதத்தினை ஏந்த வேண்டும் என்பதனை. அந்த வகையிலே உலகத்திலே சமவுடைமை ஏற்படுத்துவதற்காக பல புரட்சிகள் நடைபெற்றது. சீன புரட்சியாக இருக்கலாம், ரஷ்ய புரட்சியாக இருக்கலாம், கியூபா புரட்சிகளாக இருக்கலாம். இவைதான் சமவுடைமைக்காக உலகத்திலே நடைபெற்ற புரட்சிகளாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த சமவுடைமைவாதம் சொல்லுகின்றது புரட்சி செய்தால் தான் சமத்துவம் ஏற்படும் என்று. ஆனால் 3ஆம் உலக நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாட்டை சேர்ந்த சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் புரட்சி செய்ய தேவையில்லை, மாறாக பாராளுமன்ற அரசியலமைப்பொன்றினூடாகவே நாங்கள் சமூக சமத்துவத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறி 3ஆம் உலக நாடுகளினுடைய சமவுடைமைவாதம் என்ற அரசியல் கருத்தியலானது தோற்றம் பெறுகின்றது. அடுத்த கேள்வி, புராதன ஐரோப்பாவிலே
நேரடி ஜனநாயகம் எந்த நாட்டிலே நடைமுறையிலே இருந்தது? அப்ப இந்த கேள்வி ஜனநாயகம் என்ற தலைப்பில இருந்து முன்வைக்கப்படுகின்றது. அப்ப ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே ஜனநாயகம் என்றால் எங்களுக்கு ஞாபகம் வருவது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகின்ற மக்களினுடைய ஆட்சி முறை. ஆனால் இன்று யாருடைய வரவிலக்கணத்தை நாங்கள் அதிகம் பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் ஆண்ட்ரூ ஹேவுட்டினுடைய வரவிலக்கணத்தை பயன்படுத்துகின்றோம். ஜனநாயகம் என்பது ஆட்சி முறை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியலாக காணப்படுகின்றது என்பதுதான் ஆண்ட்ரூ ஹேவுட்டினுடைய விளக்கமாக காணப்பட போகுது. அப்ப இந்த ஜனநாயகம் ஆரம்பத்திலே நேரடி ஜனநாயகமாக இருந்தது, பிறகு பிரதிநிதித்துவ ஜனநாயகமாக மாற்றப்படுகின்றது. அப்ப நேரடி ஜனநாயகம் என்றால் என்னென்று சொன்னால் மக்கள் அரசாங்க செயல்முறையிலே நேரடியாக பங்கு பெற்ற முடிந்தால் அது நேரடி ஜனநாயகம் என்று அழைக்கப்படும். அப்ப நேரடி ஜனநாயகம் எந்த நாட்டிலே நடைமுறையிலே இருந்தது என்று சொன்னால் கிரேக்கம் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, பிரித்தானியாவிலே சர்வஜன வாக்குரிமை எந்த ஆண்டிலே அறிமுகம் செய்யப்படுகின்றது? அப்ப சர்வஜன வாக்குரிமை என்பது எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வழங்கப்படுகின்ற வாக்குரிமையைத்தான் நாங்கள் சர்வஜன வாக்குரிமை என்று சொல்லுவோம். அப்ப இந்த சர்வஜன வாக்குரிமை பிரித்தானியாவிலே எத்தனையாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படுது என்று சொன்னால் 1928 ஆண்டு அறிமுகம் செய்யப்படுது. இலங்கையிலே எப்போது அறிமுகம் செய்யப்படுது என்று சொன்னால் 1931. ஆனால் எங்களுடைய கேள்வி, பிரித்தானியாவிலே சர்வஜன வாக்குரிமை எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? 1928 ஆண்டு. அப்ப இவ்வளவு நேரமும் பிள்ளைகள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாகவும் அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாடி நாங்கள் மிகுதி விடயங்கள் எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே கலந்துரையாடுவோம். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.